இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நேற்றைய தினத்தினுடைய செய்தியின் தொடர்ச்சியாக இந்த நாளிலும் ஆகாய மண்டலங்களிலே நமக்கு காணப்படுகிற அந்த மிகப்பெரிய போராட்டங்களை வெற்றி பெறுகிறதற்கு வேதம் நமக்கு கூறுகிற அந்த ஆலோசனைகளை குறித்து கொஞ்சம் ஆழமாக தியானிக்க போகிறோம். ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலும், ஒவ்வொரு மனிதனுடைய குடும்ப வாழ்க்கையிலும், ஒவ்வொரு பட்டணத்தினுடைய காரியங்களிலும், ஒரு தேசத்தினுடைய காரியங்களிலும், உலகம் முழுவதின் காரியங்களிலும் தேவன் அநேக வல்லரசுகள் தோன்றினாலும் வல்லரசுகளை தள்ளி வல்லரசுகளை உருவாக்குகிற ஆண்டவராய் இருந்த போதிலும் சத்ரு என்ன செய்கிறான்? இவர்களை தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ளாக அநேக அரண்களை அவர்களுடைய வாழ்க்கையில் உருவாக்கி அவன் ஆகாய மண்டலத்தில் இவர்களை கண்ட்ரோல் பண்ணுகிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுகையை அவன் நடத்தி வருகிறவனாக நமக்கு தெரிகிறது. ஏனென்று சொன்னால், இங்கே பூமியில் கோரேசு தன்னுடைய ராஜ்யபாரத்தை 3வது ஆண்டு தொடங்கி இருக்கிறான். தானியேல் ஜெபித்த உடனேயே அங்கே பதில் கொடுக்கப்படுகிறது. அதனை பெர்சிய பிரபுக்கள், பெர்சிய ராஜாக்கள் என்ன பிடிச்சு வச்சிருந்தாங்க. அவங்க பக்கத்தில் 21 நாட்கள் நான் தரித்திருந்தேன் என்று சொல்லுகிறார். அதற்கு பின்பாகத்தான் அங்கே மிகாவேல் தூதன் வந்த பொழுது, எனக்கு வழிவிட்டு அனுப்பினதுனால நான் உன்னிடத்தில் செய்தியை கொடுக்கும்படியாக வந்தேன். நீ ஜெபிக்க தொடங்கின அன்றே அந்த கட்டளை எனக்கு கொடுக்கப்பட்டு விட்டது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதே போலதான் இன்றைக்கு ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலும் அவர்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாதவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக, கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்பதற்காக, ஆண்டவருக்கு பயன்படக்கூடாது என்பதற்காக சத்ருவானவன் பரிசுத்த வாழ்க்கையை கெடுக்கும்படியாக அநேக பாவ கோட்டைகளை, அரண்களை, அல்லது விடுதலை பெற முடியாத அநேக பிரச்சனைகளை கொண்டு வருகிற காரியங்களை கட்டுகிறவனாக காணப்படுகிறான். குடும்பங்களிலே கட்டுகிறவனாக காணப்படுகிறான். பட்டணங்களிலே அப்படி செய்கிறான். தேசங்களிலே அப்படி செய்கிறான். எல்லாவற்றிற்கும் அவன் அங்கே ஒரு ஆளுகையை வைத்து அதை ஒரு ரிமோட் கண்ட்ரோல் போல அவன் செய்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். காபிரியேல் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், பெர்சிய அதிபதிகள் என்னை தடுத்து என்னை தரிக்க வச்சிருந்தாங்க, இனிமே கிரேக்க அதிபதியும் வருகிறான் என்கிற காரியத்தை சொல்லுகிறான். எதற்குன்னா, பூமியிலே ஆண்டவர் ஒரு மாற்றத்தை, மேதிய பெர்சிய அரசை தள்ளிற்று இங்கே கிரேக்க சாம்ராஜ்யத்தை உருவாக்க போகிறார். அதற்கு அவன் அங்க பிளான் போட்டு அங்கே திட்டங்களை செயலாற்றி கொண்டிருக்கிறான் என்கிற ரகசியத்தையும் தானியேல் இடத்துல அந்த தூதன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த சத்ருவினால நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்பங்களில், பட்டணங்களில், நம்முடைய தேசங்களில், ஏன் இந்த உலகம் முழுவதிலும் சத்ரு செய்கிற கிரியைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிற காரியங்களை கடைபிடிக்க வேண்டும். இங்கே அதற்கு பவுல் என்ன சொல்லுகிறார்? 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் அவர் 3-5 வரை சொல்லும்போது சொல்லுகிறார், எங்களுடைய போர் ஆயுதங்கள் என்று சொல்லுகிறார் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது அப்படின்னு சொல்றார். எங்கள் போர் ஆயுதங்கள், நம்ம நினைக்கிறோம் நமக்கு மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் தான் போராட்டம்னு நினைக்கிறோம். எபேசு சபைக்கு எழுதும்போது சொல்லிட்டாரு, நீங்க மனுஷனால பிரச்சனைகள் வருகிறது, மனுஷனால தான் அழிவுகள் வருகிறது, மனுஷனால தான் சோதனைகளும் பாடுகளும் வருகிறதுன்னு நினைக்காதுங்க. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல நமக்கு போராட்டம், அது துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு அப்படின்னு அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாக இல்லாமல் அரண்கள், சாத்தான் நம்முடைய வாழ்க்கையில கெட்டி வச்சிருக்கிற எல்லா கோட்டைகளையும் தரைமட்டமாகிறதற்கு அவைகள் தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது என்று சொல்லி இங்கே அவர் எழுதுகிறதை பார்க்கிறோம் கொரிந்து சபைக்கு. அதனால அவர் சொல்றாரு, அந்த ஆயுதங்களை வச்சு நாங்கள் என்ன செய்கிறோம்? நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமைகளையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். இன்னைக்கு சிந்தனைகளை, எண்ணங்களை, மேட்டிமைகள் எல்லாம் அழிப்பதற்கு ஆயுதங்கள் இல்லை. ஆனா தேவனுடைய கிருபையினால, தேவர் பலத்தினால அந்த காரியங்களை நிர்மூலம் பண்ண முடியும். அதற்கு நாங்கள் எங்களுடைய போராயுதங்கள் எல்லாம் தேவ பலன் உள்ளவைகளாய் அவைகள் இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே அவைகளை நாங்கள் சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். ஏன்னா கொலோசியர் 2:15 துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி
அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்த இயேசுவினால நாங்கள் பலப்படுத்தப்படுகிறோம் என்று சொல்லுகிறார். இங்கே எபேசு சபைக்கு எழுதும்பொழுது 6 விதமான சர்வாயுத வர்க்கங்களை குறித்து சொல்லுகிற பவுல் ரோமாபுரிக்கு எழுதும் பொழுது 13ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் துர்இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். துரிச்சைகளுக்கு இடமாக உடலை பரிசுத்தமாக உங்கள் உடலை பாதுகாத்து கொண்டிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்க தரித்து கொண்டீங்கன்னு சொன்னா அவர் என்ன செய்திருக்கிறார்? அவர் துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தவரை நீங்கள் தரித்து கொள்ளுங்கள், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உடையவரை தரித்து கொள்ளுங்கள் என்கிற சத்தியத்தை பவுல் சபைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். இதற்கு ஆதாரமாகத்தான் தானியேலுக்கு காபிரியேல் செய்தி சொல்லுகிறதற்கு முன்பாக கிறிஸ்து முன்பாக நிற்கிறதை பார்க்கிறார். உலகத்தில் உள்ள மனிதர்களை பார்க்கிலும் அவர் கண்ட நேபுகாத் நேச்சார் பொன்னாலான தலையை பார்க்கிலும் என் ஆண்டவர் அவருடைய சரீரம் படிகை பச்சையை போல இருந்தது என்று சொல்லப்படுகிறது. அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையைப் போல இருந்தது என்று சொல்லப்படுகிறது. அவர் ஒரு சிறப்பான பொற்கச்சையை கட்டியிருந்தார் என்று சொல்லப்படுகிறது. அவருடைய கால்கள் அவருடைய புயங்கள் எல்லாம் வெண்கலத்தில், அதாவது துலக்கப்பட்ட வெண்கலம் போல இருந்தது என்று சொல்லப்படுகிறது. அவர் பேசுகிற வார்த்தைகள் அது அத்தனையாக அது சமுத்திரத்து ஒரு பெரிய இரைச்சலை போல இருந்தது, ஜனங்களின் இரைச்சலை போல இருந்தது என்று யோவானிலும் தானியேலிலும் சொல்லப்படுகிறது. அத்தனையாக உலகத்தில் உள்ள எல்லாரை பார்க்கிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். இங்கே தானியேலுக்கு முன்பாக நிற்கிறார், யோவானுக்கு முன்பாக நின்று கொண்டு பேசுகிறார். உன்னுடைய வாழ்வினுடைய தொடக்கத்தை தொடங்கினவரும் நானே, உன் வாழ்வை வெற்றிகரமாக முடிப்பதற்கு உன்னோடு கூட இருப்பவரும் நானே என்று தானியேலுக்கு எப்படி வெளிப்படுத்தினாரோ, யோவானுக்கு பத்ம தீவில எப்படி வெளிப்படுத்தினாரோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம உடலை துரிச்சைகளுக்கு பேணாம பரிசுத்தமாய் வாழ்கிறதற்கு அர்ப்பணித்தோன்னு சொன்னா இந்த துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெற்றி பெற்ற என் இயேசு அவரை நாம் தரித்து கொள்ளுகிறவர்களாக நாம் இருக்க முடியும். இயேசுவை தரித்து கொள்ளுங்கள், சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். ரெண்டும் ஒன்றுதான். இங்கே பவுல் எபேசு சபைக்கு சர்வாயுத வர்க்கங்கள் என்று எவைகளை சொல்லுகிறார்னு பார்த்தோன்னு சொன்ன 6 ஆயுதங்களை சொல்லுகிறார். ரட்சணியம் என்னும் தலை சீரா என்று சொல்லுகிறார், நீதி என்னும் மார்க்கவசம் என்று சொல்லுகிறார், சத்தியம் என்னும் இடைக்கச்சையை சொல்லுகிறார், விசுவாசம் என்னும் கேடகம், ஆவி என்கிற பட்டயம், ஆயத்தம் என்கிற பாதரட்சையை குறித்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். இங்கே ரட்சணியம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய துரிச்சைகளிலிருந்து அவர் நமக்கு விடுதலையை தருகிறார் என்று விசுவாசித்து நாம் பெற்றுக்கொள்ளுகிற அந்த ரட்சணியத்தை குறித்து அது பேசக்கூடியதாக இருக்கிறது. நீதி என்பது எதை குறிக்கிறதுன்னு சொன்னால், இன்னைக்கு ஒருவேளை நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே உலக மக்கள்லாம் சொல்லுவாங்க, நீ என்ன பெரிய நீதிமானா? சாத்தானே கேட்பான், நீ எப்படி மோசமானவனா இருந்தா நீ நீதிமானா? இயேசு கிறிஸ்துவை நாம் தரித்து கொள்ளும் பொழுது அவருடைய நீதி நம்முடைய நீதியாகிறது. அவரே நமக்கு நீதியானார், அவரே நமக்கு மீட்பானார், அவரே நமக்கு ஞானமானார். அப்படி இருக்கும் பொழுது அவருடைய நீதியை தான் நமக்கு தந்திருக்கிறபடியினால ஆவியானவரும் அந்த நீதியை நமக்கு கொடுக்கும்படியாக உன்னை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் நானே என்று சொல்லுகிறபடியினால நம்மை ஒவ்வொரு நாளும் புதிதாக பரிசுத்தம் உள்ளவர்களாக நம்மை மாற்றுகிறவராக அவர் இருக்கிறதை பார்க்கிறோம். அந்த ஆயுதத்தை தரித்து கொள்ள வேண்டும். துரிச்சைகளுக்கு உடலை பேணாம பரிசுத்தமா நீதிமானாக வாழும்படியான அந்த காரியத்தை நாம் செய்ய வேண்டும் சொல்லுகிறது. சத்தியம் என்னும் அரைக்கச்சை வசனங்களினால நம்முடைய வாழ்க்கையை நிறைத்து, வசனங்களினால நம்ம நிறைக்கும் பொழுது சாத்தான் அநேக பொய்யான அக்னி ஆஸ்திரங்களை நமக்கு விரோதமாக சொல்லுவான். நாம் கண்களினால் பார்க்கிற காரியங்களை காண்பித்து உன் சூழ்நிலை இப்படிலாம் இருக்குது, மோசமாக இருக்குது அப்படின்னு பொய் சொல்லுவான். ஆனால் உண்மையான தேவனுடைய வார்த்தை அது பொன்னிலும் பசும் பொன்னிலும் அத்தனை மதுரமாக இருக்கக்கூடிய அந்த சுத்தமான வார்த்தைகள், அது மண் குகையில 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட அந்த வார்த்தைகள், அது சத்தியம். அதை நம்ம விசுவாசிப்பதற்கு வசனங்கள் நிறைய நிறைச்சி வச்சிருந்தோம்னு சொன்னா அவைகள் சத்துரு செய்கிற எல்லா பொய்களையும் மேற்கொள்ளுகிறதற்கு நமக்கு அது உதவி செய்யக்கூடியதாக இருக்கும். விசுவாசமும் அதே போலதான்.
ஆண்டவருடைய வார்த்தைகளை 100க்கு 100 விசுவாசிக்கணும். வசனங்களை 100க்கு 100 விசுவாசிக்கணும். உலக மக்கள் சொல்லுகிற வார்த்தைகளை பார்க்கிலும், இன்னைக்கு ஒரு வியாதி வந்துருச்சுன்னா ஒரு டாக்டர் சொல்லுகிற மற்ற காரியங்களை பார்க்கிலும், ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா மற்றவங்க இதோட நீ முடிஞ்சிருவான்னு சொல்லுகிற காரியங்களை பார்க்கிலும் வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொல்லி விசுவாசத்தை தேவன் பேரிலையும் அவருடைய வார்த்தையின் பேரிலும் வைக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஆவி என்கிற பட்டயம் எப்படி சாத்தான் ஆண்டவரிடத்துல வந்து சோதிக்கிறான். அங்கே வானத்தை அவர்கிட்ட வந்து சொல்றான், நீ இந்த தேவாலயத்தின் மேல் நிறுத்தி கீழே குதியும், அவர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார், அவர் உங்களுடைய பாதங்கள் கல்லில் இடராதபடிக்கு உம்மை ஏந்தி கொண்டு செல்வார்கள் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் ஆவியின் பட்டயத்தை எடுத்து பேசுகிறார். உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. ஆயத்தம் என்கிற ஒரு பாதரட்சை, இது எதை குறிக்குதுயா? இது வந்து சுவிசேஷம். அங்கே போய் நம்ம சுவிசேஷம் சொல்லணுமா? சுவிசேஷம் ஆயத்தம் அப்படின்னு சொன்னால் இது நம்முடைய போய் ஊராய் சொல்லுகிறதை குறித்து பவுல் இங்கே சொல்லலை. நம்முடைய வாழ்க்கை ஒரு சாட்சியின் நிருபங்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் பேசுகிறார். இவருடைய கடந்த வாழ்க்கை இத்தனை மோசமானதாக இருந்ததை பவுலை குறித்து நினைக்கும் பொழுது பாவிகளில பிரதான பாவியாக இருந்தார். ஆனால் இவருடைய வாழ்க்கையில் எவ்வளவு மாற்றங்கள் நடந்திருக்குதுன்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களை மாற்றுகிறதற்கு ஆயத்தம் என்கிற அந்த பாதரட்சையை நாம் அணியக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே பவுல் சொல்லிக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள், இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையில் வெற்றி சிறந்தவர் தான். அன்றைக்கு சீஷர்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் உலகமெங்கும் போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். அதற்கு முன்பாக சொல்றாரு, இதோ வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உடைய ஒரு ஆண்டவர், அவரை தரித்து கொள்ளும் பொழுது இந்த உலகத்தில் வான மண்டலங்களில் இருந்து நம்மோடு கூட போரிடுகிற, நம்முடைய காரியங்களிலே போரிடுகிற எல்லா விதமான ஆவிக்குரிய மண்டலங்களில் இருந்து நம்முடைய வாழ்க்கையை கெடுக்கிற, நாசமாக்குகிற, தேவ சித்தத்தை செய்ய விடாமல் தடுக்கிற எல்லா காரியங்களையும் நாம் இந்த இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்டு ஜெபத்தில் உறுதியாக இருந்தோன்னு சொன்னால், ஜெபத்துக்கு மேலே ஜெபம். 21 நாட்கள் தானியேல் ஜெபித்து கொண்டிருந்த போது 21வது நாள் அவருக்கு விடை கிடைக்கிறது. எத்தனை நாள் தீர்மானித்தாரோ தெரியாது. அதே போல நிறுத்தாதபடி ஜெபித்து கொண்டே இருந்தோன்னு சொன்னால் தேவன் தூதர்களுக்கு கட்டளையிட்டு நம்முடைய வாழ்க்கையில் விடுதலையை தருவார். இதற்கென்று பிரயாசப்படுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேவனுக்கு எதிரான எல்லா மனித எண்ணங்களை, தேவனுக்கு எதிரான எல்லா மனித எண்ணங்களை கிறிஸ்துவின் கட்டுப்பாட்டுக்குள் கீழ்ப்படுத்தி ஜெயம் எடுப்போ. கிறிஸ்துவின் கட்டுப்பாட்டுக்குள் கீழ்ப்படுத்தி ஜெயம் எடுப்போ. கிறிஸ்துவுக்குள் வாழ்வதனால் வெற்றி நிச்சயமே. கிறிஸ்துவுக்குள் வாழ்வதனால் வெற்றி நிச்சயமே. எங்கும் எழுப்புதல் இந்தியா கிறிஸ்டியா, எங்கும் எழுப்புதல் இந்தியா கிறிஸ்டியா.